செங்கோட்டையன் அவர்கள் கொடுத்த 10 நாள் கெடு வந்து இன்னைக்கோட முடியுது. அதிமுக ஒன்றிணைந்தாதான் 2026ல வெற்றியை காண முடியும்னு சொல்லியிருக்காரு. நீங்க கூட ஒரு அறிக்கை விட்டுருந்தீங்க. இப்ப அந்த கெடு முடியுது. இது வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதை பத்தி எதுவும் பண்ண மாதிரி தெரியல. அவர் அதை நிராகரிச்ச மாதிரி தான் தெரியுது. நீங்க அதுக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க? அதாவதுங்க, நிராகரிக்கிறதுங்கிறது பொதுவாக ரொம்ப ஈஸியான வேலை. சேர்க்கிறது அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டமான வேலை. அது டைம் எடுக்கும் சேர்க்கறது. இப்போ நாங்கள்லாம் தலைவர் மறைவுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா சேர்த்தே பழக்கப்பட்டுட்டேன் நான். அதனால் இது வந்து நிறைய பேர் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுங்கிறது தான் என்னுடைய ஆசை. விளம்பரத்தை மட்டும் முன்னிலைப்படுத்தி உங்களோட ஸ்டாலின் அப்படிங்கிறத முதல்வர் சொல்லிட்டு வராரு. இதை எப்படி பார்க்குறீங்க? நம்மளோட தானே ஸ்டாலின் இருந்தார் முதலமைச்சராக தமிழ்நாட்டு மக்களுக்கு. அப்போ நம்மளோட இல்லையா இத்தனை காலமாக அவர்? இந்த வேடிக்கையாக இருக்கு. அவர் நம்மளோட இருந்தாருங்கிறத அவரே அதை ஏற்றுக்கிற கூட இருக்கு. அதனால் இப்போ உங்களுடன், ஏன்னா உங்களுடன் ஏன் இப்போ சொல்கிறாங்கன்னா உங்கள்கிட்ட தான் நான் வந்து வாக்கு கேட்கணும், அதனால் சொல்லியிருக்கிறோம். அதிமுக ஒன்றிணையணும்னு 2021 தேர்தல் அப்ப சொன்னீங்க, அப்போ முடியல. 2024 தேர்தல் அப்ப அதே குரலை நீங்க முன்வச்சீங்க, அதுக்கான முயற்சிகளும் மேற்கொண்டீங்க, அப்பவும் முடியல. 2026 தேர்தலே வரப்போகுது. இப்போ வரைக்கும் அதுக்கான அறிவு எந்த அளவுக்கு இருக்கு? அதிமுக ஒன்றிணைக்கிறதுக்கு நீங்க என்ன மாதிரியான முயற்சிகள் மேற்கொண்டு? அதை போய் எப்படிங்க உங்கள்கிட்ட சொல்லி ஏற்கனவே 4-5 வருஷமா இல்லை சொல்லிட்டு இருந்தோம். இந்த 26 நீங்கள் நினச்ச மாதிரி இருக்காது நிச்சயமா. இல்லை முன்பு இருந்ததை விட இப்பதான் அதிகமா பிளவு ஏற்பட்டுருக்காங்க. இல்லை இல்லை, அது உங்களுக்கு உங்கள் கண்ணோட்டம், நீங்கள் பார்க்குற விதம். நான் அப்படி எடுத்துக்கல. ஆசிரியர்கள் உட்பட எல்லாருமே தமிழகத்துல போராட்ட களமாக மாறி இருக்கு. இந்த தமிழக அரசு எதுவுமே செய்யாம இப்படி போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. இந்த மக்களை வாக்களித்த மக்கள் இப்படி ஒரு அவதிக்குள்ளான நிலைமைக்கு பார்க்குறாங்க. நீங்க எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அவங்களுக்கு வாக்களித்த மக்களை பற்றி பேச்சு இல்லை. அவங்கள பொறுத்த வரைக்கும் விளம்பரம் வாயிலாகவே அவங்க வந்து அரசாங்கத்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஸ்டில் இப்போ வரைக்கும் அதான், நாளைக்கும் அதுதான். அவங்க மக்களை எல்லாம் பார்க்கல, அது அவங்களுக்கே தெரியுது. அதை பற்றி அவங்க கவலைப்படல. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.